Friends forever, don't use plastic cover. இன்னைக்கு பார்க்க போகிறது how to make flower. Yes, so first உங்களுக்கு பிடிச்சமான two colors. So அது pink, red, yellow and orange. ஸோ எப்படி வேணால் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கிங்க, டூ கலர்ஸ் அண்ட் ஒன் க்ரீன். ஸோ க்ரீன் ஃபார் லீஃப் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டூ கலர்ஸ் எடுத்துக்கங்க. ஸோ இதை வந்து ஸோ வெர்டிக்கலாக ஆஃப் ஃபோல்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஆஃபாக ஃபோல்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ அகெயின் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த மிடில் ஒரு லைன் இருக்குல்ல, ஸோ அங்கே சிசரோ இல்லை கட்டரோ ஏதோ வச்சு நீங்கள் கரெக்டாக அந்த மிடில் லைனில் கட் பண்ணணும். எஸ், சூப்பர். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ டூ ரெக்டாங்கிள் கிடச்சிருச்சு. எஸ், ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இதை ஆஃபாக ஃபோல்ட் பண்ணணும். ஸோ எட்ஜஸ்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும், ஈவனாக. எஸ், ஸோ ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிட்டு அதையும் ஓப்பன் பண்ணிங்கன்னா ஸோ இதை டிவைட் பண்ண இந்த லைனில் திருப்பியும் கட். எஸ், ஸோ அகெயின் ஸோ ஒன் மோர் ரெக்டாங்கிள் இருக்குல்ல, ஸோ அதையும் ஆஃபாக ஃபோல்ட் பண்ணி அதையும் ஆஃபாக கட் பண்ணிக்கணும். ஸோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள் சிசர் யூஸ் பண்ணும்போது. எஸ், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 8 லேயர்ஸ் நம்ம கட் பண்ணி ஆயிடுச்சு. ஸோ பட் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிளாக இருக்குது, கரெக்டாக? ஸோ பட் நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப் தான் வேணும் ஃபார் த ஃப்ளவர் மேக்கிங். ஸோ நம்மளுக்கு வந்து ஸ்கொயர் ஷேப் வேணும். என்ன பண்ணலாம்? ஸோ இந்த ரெக்டாங்கிளை இப்படி ட்ரையாங்கிள் மாதிரி ஃபோல்ட் பண்ணலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா பார்ட் இருக்குல்ல, ஸோ அதை அழகாக கட் பண்ணி எடுத்துடலாம். யா, சூப்பர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நம்ம ஸ்கொயர் ஷேப் கிடச்சிது. ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் விஷ். ஸோ நீங்கள் இன்கேஸ் பெரிய பெட்டல் பெரிய ஃப்ளவர் பண்ண போகிறீங்கன்னா ஸோ பெரிய சைஸ் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். ஸோ சின்னதாக வேணும்னா சின்ன ஸ்கொயர் எடுத்துக்கலாம். பட் பேஸ் ஷேப் வந்து ஸ்கொயர் தான், சரியா? ஸோ இதுவே வந்து கிராஃப்ட் பேப்பரே விற்கிறாங்க, அழகாக ஸ்கொயராக கட் பண்ணி அவங்களே விற்கிறாங்க. ஸோ அதை கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ ஆரஞ்ச் அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ லைட் ஆரஞ்ச் மிக்ஸ்டு எல்லோ கலர். ஸோ இதை தான் நான் இதை எடுத்திருக்கேன். ஸோ இதுலேருந்து நான் 2 லேயர் எடுத்துக்கிறேன், 1 and 2. அண்ட் ஆரஞ்சிலேருந்து ஒரு 2 லேயர், 1 and 2. ஸோ டோட்டலாக இந்த 4 லேயர் வச்சு தான் நான் இப்போ வந்து ஒரு ஃப்ளவர், அழகான ஃப்ளவர் நான் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப், ஸோ ஃபஸ்ட் ஸ்கொயர் எடுத்துக்கோங்க. ஸோ அதை வந்து அழகாக ஈவனாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இப்படி இருந்ததை ஸோ இப்படி நான் ஃபோல்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் அகெயின் ஒரு ஃபோல்டு பண்ணியாச்சா? ஸோ இதில் இப்போ வந்து எப்படி இதை ஹோல்ட் பண்ணுறது, எது டாப்பு எது பாட்டம்ன்றது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை லேயர் இருக்குதுன்னு பாருங்கள், 1 and 2. அகைன் இங்கே ஒரு லேயரும் இல்லை, இங்கே பாருங்கள் இங்கேயும் ஒரு லேயரும் இல்லை. ஸோ இந்த சைடில் 4 லேயர் இருக்குது, தெரியுதா? எஸ், 1 2 3 4. ஸோ இந்த 4 லேயர் இருக்க சைடு தான் டாப், இது பாட்டம். ஸோ சேஞ்ச் பண்ணக்கூடாது, டாப் வந்து இப்படியோ சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஸோ 4 லேயர் எங்கே இருக்கோ அதுதான் டாப், இது பாட்டம். ஸோ இப்படியே ஹோல்ட் பண்ணிக்கோங்க. ஹோல்ட் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடுக்கு ஒரு ஃபோல்டு. பார்த்தீங்களா? லெஃப்ட் சைட்லேருந்து ரைட் சைடு. ஸோ சில பேர் வந்து டாப் டு பாட்டம் இப்படி ஃபோல்ட் பண்ணுவாங்க, அது ராங். ஓகேவா? அது ராங். ஸோ லெஃப்ட் டு ரைட் ஃபோல்ட் பண்ணி ஒரு இம்ப்ரெஷன் நல்லா ஒரு ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ இப்படி தான். ஸோ அந்த டாப் நான் சேஞ்ச் பண்ணவே இல்லை. ஸோ இது பாட்டம். ஓகேவா? ஸோ இது அப்படியே வச்சு ஸோ இந்த வி ஷேப் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஸ்ட்ரைட் ஆக்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணால் உங்கள் நார்மல் பென்சில் எடுத்துகிட்டு ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான பெட்டல் ஷேப் வேணுமோ அந்த மாதிரியான ஷேப் பண்ணலாம். ஸோ இங்கேருந்து 1 சென்டிமீட்டர் கேப்பு, இங்கேருந்து 1 சென்டிமீட்டர் கேப். ஓகேவா? ஸோ இங்கேருந்து
ஒரு லீஃப் ஷேப், அதாவது பெட்டல் ஷேப். ஸோ இங்கேருந்து ஒரு பெட்டல் ஷேப். ஓகேவா? எஸ். ஸோ இந்த வீக்கு ஸ்ட்ரைட்டாக தான் அந்த பெட்டலோட எட்ஜும் இருக்கணும். ஓகேவா? எஸ். ஸோ இப்போது சிசர் எடுங்க. இந்த 1 சென்டிமீட்டர் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் அழகாக கட் பண்ணுங்கள். ஸோ அந்த 1 சென்டிமீட்டர் கேப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அந்த கேப் விடாமல் கட் பண்ணிங்கன்னா பெட்டல்ஸ் வந்து செப்பரேட் ஆகிடும். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பாருங்கள். எஸ், வாவ். ஸோ லுக் அட் திஸ். சூப்பரா. ஸோ இதே மாதிரி மீதி இருக்க 4 லேயரையும் நம்ம பண்ணி முடிக்கணும். ஸோ பாருங்கள். ஸோ 4 லேயர் டாப்பு, ஓகேவா? ஸோ அகெயின் ஓகேவா? இங்கே கட் பண்ணி ஓகே. இந்த டைம் வந்து இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ஒரு கட் பண்ணிடுங்க. எஸ், இப்போ காட்டுறேன். ஸோ அந்த எட்ஜ் கட் பண்ணது வந்து இந்த நடுவில் வந்து ஒரு சர்க்கிள் கட்டிங் வந்துடும். ஸோ இதை எடுத்து வச்சிங்க. ஸோ தேர்ட் அகெயின் ஓகேவா? ஸோ டாப்பு பாட்டம் அகெயின் ஃபோல்ட் பண்ணியாச்சா? எஸ். ஸோ அகெயின் இதை அழகாக பெட்டல் ட்ரா பண்ணுங்க. எஸ், சூப்பர். திருப்பியும் சிசரை எடுங்க. ஸோ உங்களுக்கு சிசர் ஹேண்டில் பண்ண தெரியலனா ஆஸ்க் யுவர் பேரண்ட் ஃபார் ஹெல்ப். ஓகே, அவங்க அழகாக கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அகெயின் இதுலேயும் இந்த பாட்டமில் ஒரு கட். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எஸ். ஸோ லாஸ்ட் லேயர் top bottom again fold. ஓகேவா? ஸோ ஒரு பெட்டல். ஸோ பெட்டல் ஷேப் வந்து 4 லேயருக்கும் ஈவனாக இருக்கணும். ஸோ சேஞ்ச் பண்ணிட போகிறீங்க பெட்டல் ஷேப்பை. ஓகே, இதையும் ஓப்பன் பண்ணுங்கள். பட் அந்த எட்ஜ் நம்ம கட் பண்ண மறந்துட்டோம். ஸோ அதையும் கட் பண்ணிக்கோங்க. எஸ், ஓப்பன். ஓகே, ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மல் 4 லேயர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருச்சு, டிஃப்ரெண்ட் 2 கலர்ஸில். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஸோ ஃபெவிகால் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஃபெவிகாலை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து இதில் வந்து நடுவில் வந்து ஹோல்ஸ் இல்லை. ஸோ இதான் பேஸ். ஸோ இதுக்கு மேலே எல்லோ, அகெயின் ஆரஞ்ச், அகெயின் எல்லோ. ஸோ இப்படி தான் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த லேயரில் தான் நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது, அதை மட்டும் நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா பேஸில் வந்து எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது? 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் லேயரில் வந்து ஸோ நம்மளுக்கு 8 லேயர் வேணாம், 7 லேயர் வேணும். ஸோ அதை எப்படி பண்ணலாம்? ஸோ இங்கே பாரு, நல்லா கவனிங்க. ஸோ இந்த கேப்பில் ஒரு கட்டு. ஓகேவா? ஸோ இப்போ ஃபெவிகால் என்ன பண்ணணுன்னா, ஸோ ஃபெவிகாலை வந்து ஸோ ஒரு லேயரில் அப்ளை பண்ணிக்கணும். பாருங்கள், ஜஸ்ட் ஃபெவிகால் ஆர் ஃபெவிஸ்டிக். ஓகேவா? இதை அப்ளை பண்ணிவிட்டு
இந்த லேயரை அது மேலே ஓவர்லாப் பண்ணணும். ஸோ ஓவர்லாப் பண்ணி அழகாக ஸ்டிக் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ ஸ்டிக் பண்ணிட்ட பிறகு எத்தனை லேயர் இருக்குது பாருங்கள், எத்தனை பெட்டல்ஸ் இருக்குது பாருங்கள், 1 2 3 4 5 6 7. எஸ். ஸோ இதை வந்து கீழே இந்த பேஸில் வந்து சென்டரில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்ட பிறகு இதை வந்து அப்படியே அதில் ஸ்டிக் பண்ணணும் சென்டரில். எஸ். ஒரு 2 செகண்ட் அப்படி ஹோல்ட் பண்ணுங்கள், ஸ்டிக் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு ஆரஞ்சு கலர். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் லேயர் வந்து 8, செகண்ட் லேயர் வந்து 7. ஸோ இதை வந்து நம்ம 6ஆக மாற்ற போகிறோம். ஸோ எப்படின்னு பாருங்கள், அகெயின் சேம் சென்டரில் ஒரு கட்டு. ஸோ அகெயின் இந்த பெட்டலையே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். எஸ். ஸோ இந்த பெட்டல் நம்மளுக்கு வேணாம், ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ அகெயின் நீங்கள் ஃபெவிகால் எடுங்க. ஸோ இந்த லேயர் மேலே அப்ளை பண்ணுங்கள். இப்போ இந்த லேயரை இது மேலே ஓவர்லாப் பண்ணி ஸ்டிக் பண்ணுங்கள். ஸோ கான்சன்ட்ரேஷன் பண்ணோம். ஸோ கான்சன்ட்ரேஷன் பண்ணி பண்ணிங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஸோ இந்த லேயர் மேலே இந்த லேயரை அப்படியே அப்ளை பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள் எத்தனை பெட்டல்ஸ்னு. 1 2 3 4 5 6. ஸோ இப்போ அகெயின் இந்த செகண்ட் லேயர் சென்டரில் ஒரு ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து சென்டரில் ஸ்டிக் பண்ணணும். எஸ். சூப்பர். ஸோ அகெயின் the final layer. ஸோ லாஸ்ட் லேயரில் எத்தனை 6 இருந்துச்சு, இப்போ 5. இப்போது அகெயின் சேம் இங்கே ஒரு கட்டு. ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு லேயர் ரிமூவ் பண்ணோம்ல, இப்போ 2 லேயர் ரிமூவ் பண்ணிவிடுங்க. எஸ். ஸோ இப்போ வந்து இதில் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ அந்த லேயரை இது மேலே ஓவர்லாப் பண்ணி ஒட்டிட வேண்டியதுதான். எஸ். ஸோ இப்போ கவுண்ட் பண்ணி பாருங்கள், 1 2 3 4 5. ஸோ அகெயின் ஃபெவிகால் எடுத்து இதில் சென்டரில் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இதை வந்து ஸோ இப்போ பாருங்கள், ஸோ பியூட்டிஃபுல். ஸோ 3D ஃப்ளவர்ஸ் ரெடி. ஓகேவா? ஸோ இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதனா பீட்ஸ் இருந்தால் அந்த பீட்ஸை நம்ம ஸ்டிக் பண்ணலாம் சென்டரில். ஸோ என்கிட்ட இப்போதைக்கு கோல்டு ஃபோம் ஷீட் இருக்குது. ஸோ இதை வந்து நான் ஒரு சின்ன சர்க்கிளாக கட் பண்ண போகிறேன். எஸ். ஸோ இப்போ வந்து இதில் வந்து நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி அந்த சென்டரில் ஸ்டிக் பண்ண போகிறேன். எஸ். இப்போ உங்கள்கிட்ட எதனா பீட்ஸ் இருந்தால் கூட, ஸ்டோன்ஸ் எதனா இருந்தால் கூட நீங்கள் ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃப்ளவர் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து லீஃப். ஓகேவா? ஸோ இதை கொஞ்சம் சைடில் வச்சிடலாம். ஸோ லீஃபுக்கு க்ரீன் கலர் ஷீட். ஸோ இதுவும் உங்களுக்கு எவ்வளோ பெரிய லீஃப் வேணுமோ டிபெண்ட்ஸ் ஆன் த லீஃபை பொறுத்து தான் நீங்கள் கட் பண்ண போகிறீங்க. ஸோ எனக்கு வந்து ஒரு 10 சென்டிமீட்டரில் லீஃப் இருந்தால் போதும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு 10 சென்டிமீட்டரில் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷீட் நான் கட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை வந்து ஒரு 5 சென்டிமீட்டரில் கட் பண்ணிக்கிறேன். பாருங்கள். எஸ். ஸோ இந்தமாரி 2 ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்துக்கிட்டேன். இந்த ஒரு 10 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டரில். ஸோ நான் வந்து 2 லீஃப் பண்ண போகிறேன். எஸ். ஸோ இதை வந்து ஈஸி ஸ்டெப் தான். ஸோ இதை வந்து வெர்டிக்கலாக இப்படி ஆஃபாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஃபோல்ட் பண்ணியாச்சா? ஸோ இந்த ஓப்பன் சைடு வந்து ரைட் சைடில் இருக்கணும், இந்த க்ளோசிங் சைடு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கணும். ஸோ இப்போது பென்சில் எடுங்க. ஸோ ஆஃப் ஆஃப் த லீஃப் அந்த ஷேப் மட்டும் நீங்கள் இதில் வரைய போகிறீங்க. நல்லா பாருங்கள். எஸ். இதை வரைஞ்சிட்டு ஸோ இதை வந்து அழகாக சிசரில் கட் பண்ணி எடுக்க போகிறீங்க. கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் நல்லாயிருக்கும் லீஃபு, அதுக்காக தான் நான் லென்த்து ரெக்டாங்கிள் ஷீட்டாக எடுத்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லீஃப் ஷேப் வந்துருச்சா? ஸோ பட் ஆனால் இதில் வந்து நர்வ்ஸ்லாம் நம்ம வந்து
இம்ப்ரெஷன் இதில் இல்லை. ஸோ அதை எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது ஒன் ஆஃப் த ட்ரிக். ஸோ நீங்கள் வரைய தேவையில்ல, நீங்கள் ஃபோல்ட் பண்ணுறதுலேயே அந்த நர்வ்ஸோட இம்ப்ரெஷன் நம்ம கொண்டு வரலாம். ஸோ நல்லா வாட்ச் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ஸ்லாண்டிங்காக, அதாவது வி ஷேப்பில் தெரியுதா, இந்த வி ஷேப்பில் ஃபோல்ட் பண்ணி கொஞ்சம் இம்ப்ரெஷன் கொடுத்துருங்க. அகெயின் கொஞ்சம் கேப் விட்டு அகெயின் வி ஷேப்பில் இம்ப்ரெஷன், வி ஷேப். ஸோ இப்படி இம்ப்ரெஷன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுங்கள். எஸ், வாவ், லுக் அட் திஸ். அந்த வேவ்ஸ், அந்த நர்வ்ஸோட இம்ப்ரெஷன் தெரியுதா? ஸோ இது தனியாக வச்சுக்கோங்க. ஸோ இதே மாதிரி தான். ஸோ அடுத்த லீஃபையும் உங்களுக்கு எத்தனை லீஃப் வேணுமோ ஸோ அத்தனை லீஃப் நீங்கள் பண்ணிக்கலாம். எஸ். ஸோ அகெயின் சேம் ஸ்லாண்டிங், 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 ஸ்லாண்டிங். இப்போ ஓப்பன் பண்ணுங்கள். எஸ், வாவ், பாருங்கள், சூப்பரில். ஸோ இப்போ அந்த ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதோட பேக் சைடில் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு ஸோ இந்த லீஃபை வந்து ஸ்டிக் பண்ண வேண்டியது தான். எஸ். ஸோ அதர் சைட்லேயும் கொஞ்சம் ஃபெவிகால் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே ஸ்டிக் பண்ண வேண்டியது தான். வாவ், உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ ஒரிஜினல் ஃப்ளவர் மாதிரியே இருக்குது. ஸோ இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட ஃபங்க்ஷனை டெக்கரேஷன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு யாருன்னா க்ரீட்டிங் கார்டு கொடுக்கும்போது ஃப்ரண்ட் பேஜில் அழகாக இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணலாம். ஸோ இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டமுக்கு ஸோ இந்த மெத்தட் நம்ம யூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.